சே பிரமா எல்லாம் கேட்டுக்கோப்பா. உலக நாடு இவன் பூரா பாலாக்கி வச்சுருக்கான். இந்த 5-6வது வருஷம் கணக்கில் உட்காந்து மழையை பேஞ்சு மழையை இறக்கி அந்த பூமியை சுத்தம் பண்ணிகிட்டே வராரு. அவர் இன்னும் சுத்தம் சரி நல்லபடியாக உழைச்சி திருட்டு போட்டோம் அப்படின்னு தான் அவருக்கும் அந்த மனத்தன்மை இருக்குது. கடவுளில் நீதிமானில் அந்த நீதியை தவறி நடத்தக்கூடாது. எப்படி அடைச்சி வைக்கான் கணக்கு போகிற கணக்கு கூட மக்களுக்கு ஏழை எளிய மக்கள் போய் சேரலை. சேர்ந்தா கொந்தளிச்சு போகும். டெல்லியிலேருந்து ஆந்திரா வரைக்கும் ஊடாலப்பட்ட மாநிலத்தில் கடவுள் உட்கார்ந்த கணக்கு தெரிஞ்சால் தமிழ்நாட்டுக்கார பேரை ஒரு வேளை விட மாட்டான். அக்கா பிரித்து உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து அப்படியே சென்னை மெட்ராஸிலலாம் அரசியல்வாதியை அப்படியே காலை ரெண்டையும் அப்படியே கிழிச்சி எறிவான். அதையும் பார்த்துக்கோ. ஐயா உட்கார்ந்த கணக்கை மறைச்சி வச்ச கணக்கு இப்போ பெரிய விளையாட்டு வரும் வராதில்ல. அப்போ தாண்டா நீங்கள் அடியாய் அப்போ தான் அரசியல்வாதியை ஒவ்வொரு மாநிலத்தில் வார்டு வரை கிடக்கிறவன அப்படியே கிழிச்சி அப்படியே எறிவான். ஐயா உட்கார்ந்துருக்கார். கடவுள் இவ்வளோ கணக்கு போட்டிருக்காரு. இவ்வளோ கணக்கு எங்களுக்கே கண்ணை மறைச்சி வச்சு நீ விளையாடுதேடா பாய்ப்பேகளா. அப்போ நீ எவ்வளோ விளையாட்டு விளையாண்டுருப்ப அரசியல்வாதி மன்னராட்சி ஜமீன் கணக்கில் எப்படியா பகவான குடும்பத்தை கடவுளுடைய குடும்பத்தை நீ நாசம் பண்ணியிருப்பாடா. அங்கே அவ்வளோ போராட்டத்தில் நடக்க அங்கே ஐயா இடத்துல பத்திரம் போடவா எழுதவா. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய சேட்டாடா. கண்டார ஒளிமனை பத்திர பதிவில் அங்கேருந்து அவனே சொல்லுவான். அங்கே பதிவு போட்டவனை எழுதினவனை குடும்பத்தை அவமதித்தவனை சிவன் குடும்பத்தை ஐயா அப்படிமா காணொலியில் விடுவான். அந்த லைனை தட்டி பார்ப்பான். கேஸ் நம்பரை தட்டி பார்க்கல எல்லா இடத்துலையும் பார்ப்பான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி, உலக நாடே பார்ப்பான். இது என்னடா இவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான். இவ்வளோ சேட்டை ஏன் நடக்கு என்ன காரணம். அந்த ஆன்லைனில் தட்டி பார்க்கல கிழிச்சி எறிவான் ஒவ்வொரு அரசியல்வாதி. இதிலெல்லாம் எதிர் மனுதார் வழக்கறிஞரெல்லாம் டெல்லி வரைக்கும் நாய்க்க பிடிச்சி கேள்வி கேட்பான். ஏடா உனக்கு அறிவு இருக்காடா. சோறு திங்க ஐயா பூமியில் கொடுத்துருக்காரு தின்னுட்டு தாடா போகிறேன் அவர்கிட்ட நீ மோதியாடா. அந்த கேள்வி நாக்க பிடிங்கி கேள்வி கேட்பான். அப்படி என்னடா வழக்காட்டம் உட்கார்ந்துருக்காரு. அப்படி என்னடா உனக்கு வழக்காட்டம். சொத்து பூமி அவர் சொத்து பூமிடா அவர்கிட்ட விளையாட்டாடா. அந்த கேள்வி கேட்பான். கேட்கல நாக்க பிடிங்கி தாண்டா நீங்களாம் சாவிய பூரா வழக்கு ஆடுறது வழக்கு ஓடுறது கோர்ட்டு அவமதிப்பு பூரா எப்படிடா ஒரு விளையாட்டாடா. சட்டத்தில் ஓட்ட அந்த சட்டத்து ஓட்ட தாண்டா 8-7 ஓலைச்சோடு கணக்கு உள்ளே இருக்குது. மானிடப்பே நான் குடும்பத்தில் உட்கார்ந்த உடனே இராணுவ வானரப்படை தரப்படை எல்லா படையும் உள்ளே வந்தவொடனே தாண்டா தண்டனா அப்படின்ட்டார். கடவுள் போட்ட கணக்குடாது. கடவுள் போட்ட கணக்கு அவர் போட்ட கணக்கு. குண்டியில் பழுக்க வச்சு ரோட்டுக்காட்டில் கூட இழுப்பான். ஓடுவான் ஓட்டலாம். ரோட்டுக்காட்டில் கடையெல்லாம் போட மாட்டான். 3 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு உணவு என்ன அதை பார்ப்பான். அதான் ட்ரெஸ்ஸு ஆடையெல்லாம் வீட்டில் வச்சுருக்கான்ல ஏகப்பட்டது வச்சுருப்பான். ஒரு பொம்பளை 500 சேலை வச்சுருப்பான். சேலை சுடிதார் எல்லாம் வச்சுருப்பான். சுடிதார் எல்லாம் 500 இருக்குது அப்படின்பா. இவன் வேட்டி சட்டை துண்டு சட்டி பெட்டியெல்லாம் 500 இருக்குது. அப்போ குட்டுப்பில் எல்லாம் நுப்பாட்டுவாரா. குட்டுப்பில் கால் சத்தியம்.